சட்டம்னு வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அதை என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. குடும்பத்தில் புதிதாக இணைந்துள்ள மனைவி அல்லது புதிதாக பிறந்துள்ள குழந்தையின் பெயரை உங்களுடைய ரேஷன் கார்டு சேர்ப்பது எப்படி? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் ரேஷன் கார்டில் இருக்கும். அரசின் பல திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலம் கோதுமை, சர்க்கரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டில் இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. திருமணமான பிறகு கணவன், மனைவி இருவரும் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டை புதிதாக வாங்குகின்றனர். அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்கின்றனர். அத்தகைய குழந்தைகள் இருந்தாலும் அத்தகைய குழந்தைகளின் பெயரும் ரேஷன் கார்டில் சேர்க்கப்படுகிறது. திருமணம் ஆன பிறகு தனியாக பிரிந்து செல்லாமல் கூட்டு குடும்பமாக இருந்தால் மனைவியின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்கின்றனர். இவ்வாறாக குடும்பத்தில் புதிதாக இணையும் நபர்களின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்ப்பார்கள். குடும்பத்தில் புதிதாக ஒருவரின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்ப்பது எளிதாக ஒன்றுதான். ஆன்லைன் மூலமாகவே ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கலாம். அதற்கு குடும்பத் தலைவரிடம் ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டு மற்றும் அதன் நகல் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ஆதார் அட்டையும் அவசியம். புதிதாக திருமணமான பெண்ணுக்கு ஆதார் அட்டை, திருமண சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ரேஷன் கார்டு ஆகியவை தேவைப்படும். உங்கள் மாநிலத்தின் உணவு விநியோகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும். இதன் பிறகு ரேஷன் கார்டில் புதிய குடும்ப உறுப்பினரின் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். அதன் முழுமையான செயல்முறை என்ன என்று இங்கே பார்க்கலாம். மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உள்நுழைவு ஐடியை உருவாக்கவும் அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்நுழைவை பயன்படுத்தவும். அதில் புதிய உறுப்பினரை சேர்க்கும் விருப்பம் இருக்கும். அதை கிளிக் செய்யவும். இதற்கு பிறகு பெயரை சேர்க்க ஒரு படிவம் கொடுக்கப்படும். அதன் பின்னர் புதிய உறுப்பினரின் அனைத்து விவரங்களையும் படிவத்தில் சரியாக நிரப்பவும். படிவத்துடன் தேவையான ஆவணங்களின் நகலை பதிவேற்றம் செய்யவும். விவரங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை பதிவேற்றிய பிறகு படிவத்தை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு பதிவு எண் கிடைக்கும். படிவத்தை கண்காணிக்க இந்த பதிவு எண்ணை பயன்படுத்தலாம். இதற்கு பிறகு படிவம் மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். அனைத்தும் சரியாக இருந்தால் புதிய உறுப்பினரின் பெயர் சேர்க்கப்படும். அது மட்டுமில்லாமல் திண்டுக்கல் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு போலீசார் பழனி, சத்திரப்பட்டி பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் பார்சல் சர்வீஸ் லாரி ஒன்று வேகமாக சென்றது. போலீசார் லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அதில் 2 டன் அளவிலான ரேஷன் அரிசி இருந்தது. லாரியை ஓட்டி வந்த வாடிப்பட்டி மேலக்கல் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் கைது செய்து அரிசியை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய கேரளாவை சேர்ந்தவர்கள் கைது செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பேங்க் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. அது பார்க்க போறோம். வங்கி கணக்குக்கு வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விதிமுறை. இது தெரியாவிட்டால் நீங்கள் அதிக வரி செலுத்த வேண்டியிருக்கும். உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எந்த அளவு வரை எடுக்கலாம் என்பதற்கும் வரம்பு உள்ளது. அதற்கு மேல் எடுத்தால் பணம் செலுத்த வேண்டும். நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணம் எடுக்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. வங்கி பரிவர்த்தனைகளை திட்டமிடும் போது வரி செலுத்தாமல் எவ்வளவு தொகையை எடுக்கலாம் என்பது முக்கியம்.
ஏடிஎம்களில் மட்டும் பணம் எடுக்காமல் வங்கிகளில் இருந்து பணம் எடுப்பதற்கும் வரி மற்றும் கட்டணம் செலுத்த வேண்டும். அதற்கான விதிமுறை உள்ளது. நீங்கள் அடிக்கடி பணத்தை எடுத்தால் கட்டணம் மற்றும் வரிகள் இரண்டும் விதிக்கப்படலாம். பலர் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது தவறு. வருமான வரி சட்டம் பிரிவு 194 எண் இன் கீழ் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 20,00,000க்கு மேல் எடுத்தால் டிடிஎஸ் செலுத்த வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளாக வருமான வரி கணக்கை ஐடிஆர் தாக்கல் செய்யாதவர்களுக்கு இந்த விதி பொருந்தும். அத்தகைய நபர்கள் வங்கி, கூட்டுறவு வங்கி அல்லது தபால் நிலையங்களில் இருந்து ரூபாய் 20,00,000க்கு மேல் எடுத்தால் டிடிஎஸ் 2% விகிதத்தில் கழிக்கப்படும். உங்கள் வருமான வரி கணக்கை நீங்கள் அவ்வப்போது தாக்கல் செய்திருந்தால் இந்த விதியிலிருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அத்தகைய நபர்கள் ஒரு நிதியாண்டில் வங்கி, தபால் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் இருந்து ரூபாய் 1 கோடி வரை டிடிஎஸ் இல்லாமல் எடுக்கலாம். இந்த விதி ஐடிஆர் தாக்கல் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளிக்கிறது. ஏனெனில் இது அதிகப்படியாக வரி செலுத்துவதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. ஒரு நிதியாண்டில் ரூபாய் 1 கோடிக்கு மேல் எடுத்தால் டிடிஎஸ் 2% கழிக்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் வருமான வரி கணக்கை தொடர்ந்து தாக்கல் செய்யவில்லை என்றால் 20,00,000 ரூபாய்க்கு மேல் எடுப்பவர்கள் 2% டிடிஎஸ் செலுத்த வேண்டும். மேலும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் எடுத்தால் 5% டிடிஎஸ் செலுத்த வேண்டும். எனவே உங்கள் பரிவர்த்தனை வரம்பை மனதில் வைத்து பணத்தை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் தேவையில்லாத வரிகளை செலுத்துவதை தவிர்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கின்றனர். ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கி 2022 ஜனவரி 1 முதல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. வங்கி நிறுவனத்திலுள்ள பரிவர்த்தனை வரம்பை மீறி ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ரூபாய் 21 கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கு முன்பு ரூபாய் 20 கட்டணம் இருந்தது. பெரும்பாலான வங்கிகள் மாதத்திற்கு 5 ஏடிஎம் பரிவர்த்தனைகளை இலவசமாக வழங்குகின்றன. அதேபோல வேறு ஏடிஎம்களில் 3 பரிவர்த்தனைகள் இலவசம். மெட்ரோ நகரங்களில் உங்கள் கணக்கு உள்ள வங்கியின் ஏடிஎம்மில் கூட 3 பரிவர்த்தனைகள் மட்டுமே இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.